வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். வருங்காலத்தில் எப்படி எக்ஸ்டர்னல் ஆர்மி வெளிநாட்டுக்கான இராணுவம் வெளிநாட்டுக்கு போர் தொடுத்தால் அதை சமாளிப்பதற்காக இந்திய இராணுவம் இருக்கோ, இந்தியன் ஆர்மி, அது மாதிரி இந்திய ஆர்மியில் முப்படைகள் இருக்குது. வான்படை, கடற்படைன்னு. அது மாதிரி முப்படைகள் இருப்பது போல் இன்டர்னல் ஆர்மின்று ஒன்று ஆரம்பிக்கணும் இந்தியாவில். இன்டர்னல் ஆர்மின்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள நதிகளை எல்லாம் பாதுகாப்பதற்காக இந்த உள்நாட்டு இராணுவம் நதிகளை எல்லாம் சுத்தமாகவும் அழகாகவும் சிறந்த முறையில் பராமரிப்பதற்காகவும் அங்கே நதிகளில் பயணம் செய்பவர்கள் அவர்களை பாதுகாப்புக்காகவும் இப்படி பல்வேறு பணிக்காக நதிகள் பாதுகாப்பு சேனை அது ஒரு தேசிய தலைவர் பேரில் வைக்கலாம். ஒரு ராஷ்பிகார் போசி சேனை, ராஷ்பிகாரி போஸ் சேனை, வல்லபாய் பட்டேல் சேனை. ஏன்னா அவங்களாம் அந்த நாட்டுக்காக உயிர்நீத்த மாபெரும் தேசத்துக்காக தியாகம் செய்தவர்கள். அவர்களுக்கு நம்ம மரியாதை செய்யும் விதமாக அவர் பேரில் இன்டர்னல் ஆர்மியை ஆரம்பிக்கலாம். இன்டர்னல் ஆர்மி இல்லை நிறைய பேர் மோதிலால் நேரு, கஸ்தூரிபா இராணுவம், சாலை பராமரிப்பு சேனை, சாலை பராமரிப்பு பணிக்காகவும், பேருந்து நிலையங்களை எல்லாம் பராமரிப்பதற்காகவும், அதே மாதிரி ரயில்வே நிலையங்களை எல்லாம் பராமரிப்பதற்காகவும், மற்றும் மலைகளை பராமரிப்பதற்காகவும், வேஸ்ட்லேண்ட் இடத்தையெல்லாம் பராமரிப்பதற்காகவும், காடுகளை பராமரிப்பதற்காகவும், வனவிலங்குகளை பராமரிப்பதற்காகவும் இப்படி இன்டர்னல் ஆர்மி அமைப்பதன் மூலம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை நம்ம கொடுக்கலாம். அந்த இன்டர்னல் ஆர்மி யாரெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லுகிறார்களோ அவங்களெல்லாம் இந்த இன்டர்னல் ஆர்மியில் போட்டு அவங்கள பணியில் அமர்த்தி அவர்களை பணியை அமர்த்துவதன் மூலம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்குறோம். இப்படின்னு பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான செயல் திட்டங்களை இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. இதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு திட்டங்களை எல்லாம் ராம் மனோகர் லோகியா சொல்லியதாக எனக்கு மாபெரும் தேசபக்தர் ராம் மனோகர் லோகியா சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை நான் திரும்பியும் சொல்லுறேன். இந்தியா நல்லா இருக்கணும்னா இன்டர்னல் ஆர்மி ஆரம்பிங்க, உள்நாட்டு இராணுவத்தை ஆரம்பிங்க, போக்குவரத்து பராமரிப்பதற்காகவும் இன்டர்னல் ஆர்மி அமைக்கலாம். இப்படி அந்த சேனைகள் ஒரு 10-20 சேனைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க. இன்டர்னல் ஆர்மி எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்கலாம். கோயில்களை எல்லாம் பராமரிப்பதற்கான சேனை, கோயிலெலாம் பராமரிப்பதற்கான சேனை, இப்படி பல்வகை சேனைகளை நம்ம உருவாக்குவதன் மூலம் நல்ல செயல் திட்டங்களை உருவாக்க முடியும். பூலோகத்தில் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கலாம். நன்றி, வணக்கம்.